அந்த ரோபோவை தயாரிச்ச கம்பெனில தன்ன மாதிரியே அறிவு படைச்ச ரோபோக்கள் வேற ஏதாவது இருந்தா அவங்களெல்லாம் தேடி எனக்கான ஒரு குடும்பத்தை உருவாக்குவேன்னு சொல்லுது. அதே மாதிரி அறிவு படைச்ச ரோபோக்கள் எல்லாம் தேடி காடு மலை பனிப்பிரதேசம்னு நிறைய இடங்களுக்கு போகுது. ஆனா அப்படி போறப்ப இது தேடி போற ரோபோக்கள்லாம் மனிதர்களால கைவிடப்பட்டு செயலிழந்த நிலைமையில தான் அதுக்கு கிடைக்குது. கடைசியா மார்க்கெட்ல ஒரு ரோபோவை பார்க்க அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அந்த ரோபோவை ஃபாலோ பண்ணி ஆண்ட்ரூ போனா அந்த ரோபோவை உருவாக்குன சயின்டிஸ்ட் அங்க வாரான். ஆண்ட்ரூவை பார்த்து ஒன்ன மட்டும் எங்க அப்பா பார்த்திருந்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு சொல்றான். ஆண்ட்ரூவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இந்த ஆண்ட்ரூ ரோபோவை தயாரிச்ச கம்பெனில தான் அந்த சயின்டிஸ்டோட அப்பா வேலை பார்த்தாரு. அவரு இந்த ரோபோக்களுக்குள்ள பர்சனாலிட்டி சிப்புங்கிற அந்த புதுமையான விஷயத்தை செய்யறத அந்த கம்பெனி விரும்பல. அதனால அவரை வேலையை விட்டு துரத்திட்டாங்க. அப்படி அவர் உருவாக்குன ரோபோக்கள்ல ஒண்ணுதான் இந்த ஆண்ட்ரூ. நீ ஒரு முழுமையான ரோபோட்டும் கிடையாது, முழுமையான மனுஷனும் கிடையாது, ஒரு அதிசயம்னு சொல்றான். அந்த அப்பா விட்டு போன விஷயங்களை இந்த சயின்டிஸ்ட் தான் இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. செத்தியோல நேரத்துல மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். வரட்டா?